மக்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களுடைய சேவைகள் அதிகமாக வேண்டியிருக்கிறது. அந்த எண்ணிக்கையிலும் உழைக்கக்கூடிய ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டியிருக்கிறது. ஆகவே நிறைய எண்ணிக்கை வர வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கிறார்கள். உலகத்துடைய 800 கோடியை தாண்டி கொண்டிருக்கிறது. ஒரு பள்ளியில் கல்லூரியில் போனால் கூட ஒரு 20 மாணவருக்கு ஒரு ஆசிரியர், 30 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்ற ஒரு அளவு வைத்திருந்தீங்க. ஹெட்மாஸ்டர் நிறைய உட்கார்ந்துருக்காரு. அப்படி இந்த உலகம் முழுவதும் 800 கோடி மக்களுக்கு ஒரு ஆசிரியர் வேண்டும் என்று சொன்னால் 100 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்று சொன்னாலும் கூட 8 கோடி ஆசிரியர்கள் வேண்டும். நமக்கு 800 கோடி மக்கள் தொகைக்கு 100 பேருக்கு ஒரு ஆசிரியர் கூட 8 கோடி ஆசிரியர்கள் நமக்கு வேண்டும். இன்றைய ஆசிரியர்கள் 18,500 பேர் தான். நாம் இது 1 லட்சமாக மாற வேண்டும், 1 கோடியாக மாற வேண்டும், 8 கோடியாக மாற தீர வேண்டும். ஆகவே உங்களை பார்க்கின்ற போது மனதுக்கு மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்கள் நாம் எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நிலைக்கு அது மக்கள் பயன்படுத்திக் கொள்வது நன்றாக இருக்கும். அப்படி நிறைய மையங்கள் வரணும், அதற்கு துணை மையங்கள் வரணும். எங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 5 பெரிய மையங்கள், ஸ்கை மெடிடேஷன் சென்டர்ஸ், பெரிய மையங்கள் சொல்கிறோம், அறக்கட்டளைகள். அதற்கு கீழாக 15 துணை மையங்கள், சப் சென்டர்ஸ், ஸ்கை மெடிடேஷன் சப் சென்டர்ஸ் என்ற அளவுக்கு இருக்க வேண்டும். ஒரு மையம் நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னும் பலசெல்லாம் நம்ம வேற வேற பேர்ல வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் நீங்கள் எந்த துணை மையம் ஆரம்பித்தாலும் பெரிய மையம் ஆரம்பித்தாலும் சரி, அந்த ஊரின் பெயர் முதல்ல இருக்கணும். அதற்கு பின்னர் ஸ்கை மெடிடேஷன் சென்டர் என்று வரணும். அது சின்ன மையமாக இருந்தாலும் ஸ்கை மெடிடேஷன் சப் சென்டர் என்று வரணும். அப்படிதான் நீங்கள் இனிமேல் பல பேர் எல்லாம் பரவாயில்லை, கொஞ்சம் முன்பின் இருக்கலாம், மாறி இருக்கலாம். இனிமேல் யார் மையம் ஆரம்பித்தாலும் இதுதான் ஒரு முறை. எந்த இடத்துல ஆரம்பிக்க அந்த இடத்துடைய பேர், அதுக்கு பின்னாடி ஸ்கை மெடிடேஷன் சென்டர், சின்ன மையமாக ஸ்கை மெடிடேஷன் சப் சென்டர் என்று அது ஒன்று வர வேண்டும். அடுத்து ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் தொடர்ந்து ஆசிரியர் பெருமக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் செல்ஃப் அப்ரைசல் ரிப்போர்ட், அதை பற்றி இன்னும் தெளிவாக நம்முடைய என்று சொல்வார்கள். அதை நம்ம WC ஸ்மார்ட் ரிப்போர்ட். உங்களுக்கு தெரியும், இது நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு. இப்போ நான் இருக்கக்கூடியது விஷன் என்று சொல்கிறோம், வேதாந்திரி பக்தி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன் என்று சொல்கிறோம். இதுக்கு ஒரு கல்வி பிரிவு. இந்த கல்வி பிரிவின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க 30 பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். வெளிநாடுகளில் சில பல்கலைக்கழகத்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இதன் மூலமாக சர்டிபிகேட், டிப்ளமோ, BSc, MSc, MPhil, PhD எல்லா படிப்புகளையும் கொடுத்து வருகிறது. கல்வி பிரிவு. அதுபோன்று ஆசிரியர்களை உருவாக்குவது, அறநிலைய பயிற்சி நடத்துவது, துணை பேராசிரியர் பயிற்சி நடத்துவது, பேராசிரியர் பயிற்சி நடத்துவது, MRC நடத்துவது, ஜட்டார்சி நடத்துவது. இந்த ஜட்டார்சி இது ஜோனல் ரெப்ரசன்ட் கோர்ஸ் என்று சொல்கிறோம். இதுவெல்லாம் அந்த ஸ்மார்ட் செலக்ஷன் ஆஃப் மாஸ்டர்ஸ் அண்ட் ட்ரைனிங் என்ற அந்த இயக்குநர்களுக்கு பொறுப்பில் வரக்கூடிய இப்படி பல இயக்குநர்கள் இருக்கிறது. அந்த இயக்குநர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் துணை பேராசிரியர் இருந்தாலும் பேராசிரியர் இருந்தாலும் 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்த செயல்களை பற்றி ஒண்ணுமே இல்லைன்னா ரிப்போர்ட் கூட அனுப்பலாம். ஆனால் கண்டிப்பாக ரிப்போர்ட் அனுப்பணும். ஒண்ணுமே ரிப்போர்ட் அனுப்பா பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு நீங்க தேடுவீங்க, உங்களுக்கு நேர்மம் இல்லாமல் போயிடும். ஒண்ணுமே இல்லைன்னா பரவாயில்லை, ரிப்போர்ட் அனுப்பலாம். அதுக்காக சொல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு மையத்தில் தொடர்பு கொண்டு அல்லது தனித்தனியாக மையங்கள் இருந்தால் கூட நீங்க உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்பீங்க, காயல் சொல்லிக் கொடுப்பீங்க, வரணும் சிந்தனை கொடுப்பீங்க. அதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மையத்துக்கு போய் இந்த மையத்துக்கு வேணா போய் சொல்லிக் கொடுக்கலாம், அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதையெல்லாம் சேர்த்து நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முதல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ட்ரெயினிங், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அப்புறம் ப்ரொஃபசர் ட்ரெயினிங் கிடையாது. நீங்க சேவை செய்ய ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரோடுக்கு ஒரு மார்க் இருக்கு. ஒருத்தர் சேர்த்து உட்காந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்துட்டு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்மார்ட் ஆப்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயம். அப்படி ஆசிரியர்களுக்கு அனைவரும் 3 மாசத்துக்கு ஒரு நீங்க தயவு செய்து உற்பத்தி ஆகக்கூடியது டேப்லெட்டை போட்டுட்டா அவங்களாம் சொல்றாங்க, முன்னாடியாவது கொஞ்ச நேரம் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இப்போ அந்த டேப்லெட் கையில இல்லைனாக்கா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு வேளை போட்டோன்னா 2 வேளை 3 வேளை போடுற மாதிரி. அது செயற்கை, அதுல பல விஷயங்கள் சேர்ந்திருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மனம் சம்பந்தமான ரசாயனங்கள் இயற்கையில நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய தன்மை இயற்கை தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு சில விஷயங்களை. இப்ப ரத்தத்தை நம்மளால உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. நமக்கு எல்லாம் எதெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் ஆகுங்கிறது தெரியும், ரத்தத்தை நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. அதே போல இப்ப ஒருத்தருக்கு பிளட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு ஓவை ஏத்திட முடியுமா, இல்ல ஏபியை ஏத்த முடியுமா? ஆனா வீட்டுல பாருங்க, காலையில எல்லாரும் ஒரே மாதிரி, இப்ப இங்க சாப்பிட்டாலும் சரி வீட்டுல சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி சாப்பாடு தானே சாப்பிட்டு வரும். அவங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரே பிளட் குரூப்பா?
ஒரே பிளட் குரூப்பா? வேற வேற தானே. சாப்பிடுறது ஒரே உணவு, அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த ரத்தமா மாறிக்குதா இல்லையா? நம்மளால அதை வந்து மாற்ற முடியுமா? மாற்ற முடியும்னா தான் அப்படியே எடுத்து அந்த சாப்பாடு வழியை ஏற்றில. இப்ப சில விஷயங்களை இயற்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. தண்ணி நம்ம குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சில ஆசிரியர்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு. இன்றைக்கி இங்கே எல்லா ஆசிரியர்களும் கலந்துக்கிட்டு மிக அழகாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு